உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ அத்தை, எனக்கு அடியெல்லாம் ஒண்ணும் படல. நீங்க யாரும் பயப்படலாம் வேண்டாம். ஹாஸ்பிடலுக்கு போய் செக்அப் பண்ணி பாத்துடலாம். அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத நீ கேளு. நீ என்ன டாக்டர்? டாக்டர் உன்னை செக்அப் பண்ணி பாத்துட்டு குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல நல்லா இருக்குன்னு அவங்க வாயால சொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ வா ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஐயோ அத்தை, எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. வயித்துல எல்லாம் ஒண்ணும் அடிபடல அத்தை. நான் சொல்றத நீ கேளு. பேசாம என் கூட வா. செக்அப் பண்ணி பாத்துட்டா தாரா டென்ஷன் இல்லாம இருப்பால்ல. உன் அத்தைக்காகவாவது நீ ஹாஸ்பிடல் போ ஸ்ரீஜா. ஐயோ ஸ்ரீஜா, சொல்றத கேளு. வா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். அதான் எல்லாத்துக்கும் நல்லது. பாத்தியா எல்லாருமே சொல்றாங்கல்ல. நீ வா முதல்ல. சரி வா வா வா. நாங்க போயிட்டு வந்துறோம். பாத்து வா. ஹலோ ஹலோ ஹலோ. டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாமே நார்மலா இருக்கு. குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் சூர்யா. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு செக்கப் வர வேண்டிய அவசியமே இல்ல. நல்லா சொல்லுங்க டாக்டர். நான் எவ்வளவோ சொல்லியும் என் பேச்ச கேட்காம செக்கப்க்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. உங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்லங்க, அப்பாவாக போற எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு இப்படிதான் அக்கறை எடுத்துப்பாங்க. நல்லா சொல்லுங்க டாக்டர். டாக்டர், குழந்தை இன்னும் ஆரோக்கியமா வளர என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும்? கீரை, ஃப்ரூட்ஸ், நட்ஸ், டானிக், அப்புறம் இருங்க சூர்யா, இருங்க. ஏற்கனவே நான் எழுதி கொடுத்ததை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். புதுசா எதுவும் தேவையில்ல. உங்க ஒய்ஃபும் அவங்க வயித்துல இருக்கிற உங்க அம்மாவும் ஆரோக்கியமா இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே, டேக் கேர். வா. ஹே பாண்டி, என்ன மர மாதிரி அப்படியே நிக்கிற? போய் வீல் சேரை கொண்டு வா. வீல் சேர் எதுக்கு சிஸ்டர்? ஐயோ ஸ்ரீஜா, இப்ப நடக்க வேண்டாம். வீல் சேர்ல உட்கார வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடலாம். அப்ப நான் ஸ்ட்ரெச்சரே கொண்டாந்துறேன். இருங்க சித்தப்பா. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம இரு. ஐயோ அத்தை, எனக்கு அடியெல்லாம் ஒண்ணும் படல. நான் நல்லா தான் இருக்கேன் அத்தை. உள்ள அடிபட்டு இருந்தா உனக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். செக்அப் பண்ணி பார்த்தா தானே தெரியும். வீல் சேர் வேண்டானா பரவாயில்ல, மெதுவா நடந்து வா. ஐயோ அத்தை, நான் சொல்றது கேளுங்க அத்தை. செக்கப்லாம் ஒண்ணும் வேண்டாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன பேசுற நீ? பிறக்க போற குழந்தை எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? என் உயிரை காப்பாத்த போற குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு நான் உன்னை செக்கப்க்கு கூட்டிட்டு வந்தா செக்கப் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. பேசாம வா என் கூட. ஐயோ, இப்ப இந்த கண்டத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. நம்ம டாக்டர் இருந்தா கூட சமாளிக்கலாம். ஸ்ரீஜா, அத்தைதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க திருப்திக்காகவாது செக் பண்ணலாம்ல. ஆமா ஸ்ரீஜா, தாரா முடிவு பண்ணிட்டானா யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். வா போலாம். என்ன மகளே, ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்துட்டேன், செக்கப்புக்கு யோசிக்கிற? வா மகளே வா, டாக்டரையே கலக்கடிப்போம். வா மகளே வா, நீ வா. வா மகளே வா. ஐயோ, கர்ப்பமான எல்லாரும் நல்லா இருக்காங்களே, ஆனா என் மகளுக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு. நீ போ மாம்சு. ஒரு செக்கப் பண்ணி பாத்துடலாம். ஸ்ரீஜா, சூர்யா மாரியம்மனோட பாசம் இழுத்துக்கிட்டு போகுது மாம்சு. அப்பா, சூர்யா மாமா மாறி. என்னம்மா சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க? ஸ்ரீஜா கீழே விழுந்துட்டாப்பா, வயித்துல அடிபட்டுருச்சு. ஐயோ, என்னாச்சு? வலி இருக்கா ஸ்ரீஜா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை தான் நான் சொல்றத கேட்காம செக்கப்காக ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கதவு திறங்க டாக்டர். என் டென்ஷனை புரிஞ்சுக்கோங்க டாக்டர். ஐயோ அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. செக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி நடந்துக்கிட்டே எப்படி அத்தை? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ஐயோ, என் டென்ஷன் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. நீங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர்,
டாக்டர் டாக்டர் கதவை திறங்க. டாக்டர் டாக்டர் ஜி கதவை திறந்திருக்கேன். இல்லன்னா சிஸ்டர் பாசத்துல புள்ள பாய்ச்சல போறாங்க. டாக்டர் ப்ளீஸ் கதவை திறங்க. டாக்டர் என்ன காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் டாக்டர் ஜஸ்ட் மிஸ். இந்நேரம் டாக்டர் புத்தி எங்க இருக்கும்? சாரி டாக்டர், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணது தப்புதான். என் மருமகளோட வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு? குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சொல்லுங்க டாக்டர், குழந்தை ஆரோக்கியமா இருக்குல்ல? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். உங்க மருமக வயித்துல இருக்க குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. பாடா. பாத்தீங்களா சிஸ்டர், ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு நாங்க எல்லாம் சொன்னோம்ல. நீங்க தான் பாசத்துல பதறிட்டீங்க சிஸ்டர். அத்தை, நீங்க மட்டும் டென்ஷன் ஆனது இல்லாம எல்லாரும் டென்ஷன் பண்ணிட்டீங்களே அத்தை. என் மருமக வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒண்ணுன்னா நான் எப்படி சாதாரணமா இருக்க முடியும்? என் மருமக நல்லபடியா குழந்தைய பெத்து கொடுக்கணும் அப்படிதானே நினைக்கிறேன் நானு. அதுல என்ன தப்பு இருக்கு? இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃபுல் செக்அப் முடிச்சுட்டு அனுப்புறேன். சரிங்க டாக்டர், போங்க. நீங்க தட்டுல பாதி செக்கப்லயே வந்துட்டாங்க. அப்பாடா, கடவுளே காப்பாத்திட்ட. என் வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். இப்ப நான் காப்பாத்திட்டேன். இந்த பொய்யை நீ கண்டினியூ பண்ண, அப்புறம் கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. குழந்தை விஷயத்துல இப்படி பொய் சொல்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? முதல்ல அந்த பாவத்துல இருந்து வெளியே வர பாரு. போ. வா மகளே. அத்தை வா ஸ்ரீஜா, செக்கப் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது அத்தை. குழந்தை எப்படி இருக்கு? குழந்தை நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க அத்தை. சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரிம்மா, போலாமா? போலாம். போலாம். வா. சீக்கிரம் வாங்க சிஸ்டர். நாங்க கிளம்புறோம் சரியா? சரிம்மா. வா. ஸ்ரீஜா ஏதோ தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது மாறி. எனக்கும் அப்படிதான் தோணுது ஹஸ்பண்ட் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.